அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்ஷா அல்லா எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க. இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிற ரெசிபி வந்து இது கோழி குருமா இந்தியன் ஸ்டைல். இதுக்கு சொல்கிறேன் நவாபி குருமான்னு சொல்லி. இது வந்து ஸ்பெஷல் டேஸ்க்கு செய்கிற ரெசிபி. நல்லா டேஸ்டாகும். தேங்காய் திருவினது 3 டேபிள் ஸ்பூன். அது கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணியிருக்கணும், லைட்டாக ரோஸ்ட் பண்ணியிருக்கணும். இப்போ அதுக்கு கஜு ஒரு 25 கஜு, 20-25 கஜு, வெள்ளை எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் அதையும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணணும். பாதாம் இன்ச்சுண்டா அதுவும் ஒரு 20-25 சரி பாதாம் அதையும் போட்டு ரோஸ்ட் பண்ணியிருக்கணும் லைட்டாக. இந்த மாதிரி கலருக்கு ரோஸ்ட் ஆகினப்புறம் எடுத்துகிட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் ஸ்லைஸை கட் பண்ணது அதை எப்படி கையால் கொஞ்சம் நல்லா பெனஞ்சிடணும். வேண்டாம், அப்போதான் கலண்டு வரும். நல்லா கொதிக்கிற எண்ணெயில் போட்டு கொஞ்சம் பொரிச்சு எடுக்கணும். ப்ரௌன் கலர் ஆக காட்டி நாங்கள் அந்த மாதிரி கையால் கொஞ்சம் பெனஞ்சு விட்டால் தான் இந்த மாதிரி எல்லாம் தனித்தனியாக கலந்து வரும். அப்புறம் ஒரு டிஷ்யூவில் போட்டு எண்ணெயை கொஞ்சம் வடி விடணும். அந்த ஆயிலெல்லாம் அப்சர்வ் ஆகிறதுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போடணும் எல்லாத்தையும். அதுக்கு பிறகு வந்து நாங்கள் மிக்சியில் இந்த ரோஸ்ட் பண்ண தேங்காய், கஜு, கசகசா எல்லாம் போட்டு இந்த நாங்கள் பொரிச்செடுத்த வெங்காயம் 2 வெங்காயத்திட்ட இது பொரிச்சது அதே மேலே போட்டு ஒரு 3 பச்சை வச்சுக்கோ அதுவும் மேலே போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி பேஸ்ட் ஆக்கியிருக்கோம். தண்ணி மிச்சம் ஊற்றுறல கொஞ்சம் தான் ஊற்றணும். மிச்சம் தண்ணிமே இல்லாமல் பேஸ்ட் ஆக்குறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றியிருக்கும். செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மரம் செய்கிறதுக்கு ஆசை வரும். அப்புறம் கோழியை நல்லா வெட்டி கழுவியெல்லாம் எடுத்து அதுக்கு குங்குமப்பூ கொஞ்சம் இது மாதிரி ஒரு பிஞ்ச் போல் குங்குமப்பூ போடணும். எனக்கு டேஸ்ட்டுக்கு நல்லா டேஸ்ட்டாகிக்கும். அப்புறம் நாங்கள் அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட் அதே மேலே ஊற்றிட்டு இது வந்து சரி இந்த கல்யாண ஊடுவல், இந்த சாப்பாடு ஊடுவலுக்கு செய்கிற ரெசிபி நல்ல டேஸ்ட். இந்த தேவையான சாமான் வந்து கொத்தமல்லி, கொச்சிக்காய்த்தூள், மஞ்சள், நச்சிரம் தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து போட்டுக்கிறேன். ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் வைக்கிறது, கருவேப்பிலை ஒரு 3-4 துண்டு, உப்பு. இது வந்து நச்சிரம் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் போல் போடுங்க. அது வந்து தூள் இல்லை, நச்சிரம், முழு நச்சிரம் 1/2 டேபிள் ஸ்பூன். ஓகே, 3/4 கப் போல் யோகட் எடுத்து நல்லா பீட்டரால் அடிச்சுட்டு அதையும் போடணும் மேலே. அப்புறம் வெங்காயம் பச்சைஞ்சி இடித்தது 1 டேபிள் ஸ்பூன். ஒரு தேசிக்காய், பெரிய தேசிக்காயோட ஜூஸ் அது ஊற்றணும்.
இதெல்லாம் போட்டு ஊற்றிட்டு எல்லாம் அப்புறம் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பிணைஞ்சிட்டு ஒரு ஹவருக்கு போல் ஊற வைக்கணும். ஃப்ரிட்ஜில் சரி வெளியே வச்சாலும் கவலை. ஒரு ஹவருக்கு 2 ஹவருக்கு ஓட விருப்பம் போட்டு ஊற வைக்கணும். நாங்கள் பொரிச்ச வெங்காயம் பொரிச்ச எண்ணெய்க்கு தானே, அதால் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போல் அதுவும் சேர்த்து ஊற்றணும். மேலே எல்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சி விட்டுட்டு போட்டு வைங்க. ஒரு பொருள் அடுப்பில் வைக்கணும். நெருப்பை கூட்டி ஒரு 10 நிமிஷம் போல் வைக்கணும். நாங்கள் இதில் மிச்சம் தண்ணியில் நான் ஒன்றும் ஊற்றுறில்ல. ஜஸ்ட் அந்த பேஸ்ட் ஊற்றினோம் தானே, அதுக்கப்புறம் நாங்கள் அந்த மிக்ஸில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மட்டும்தான் ஊற்றுட்டு வேறு எந்த தண்ணியும் ஆட் பண்ணுறில்ல. அந்த தண்ணி மட்டும்தான் போதும், அதிலே வெந்து வரும். நல்லா கொதிக்க போல் அதுக்கப்புறம் பட்டர் சரி நெய் சரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் இது புதினா கொஞ்சம் போல் புதினா வசக்கால போட்டுவிடணும். புதினா சரி இல்லாட்டி கொத்தமல்லி இலை சரி கவலை. நல்லா 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுட்டு நெருப்பை கூட்டி அப்புறம் நெருப்பை குறைச்சி ஒரு 15 நிமிஷம் போல் ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கணும். நல்லா ஆனம் அப்படியே இருவி நல்லா இதாகிக்கும். எல்லாம் வெந்து கோழியெல்லாம் வெந்து டிக் ஆகிக்கும். இன்ஷால்லா எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்து நான் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.